கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாயிருக்கிறான். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாயிராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? லூக்கா 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 12 வரை. இந்த உலக வாழ்க்கை என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தற்காலிக வேலை போன்றது. இதில் இப்போது நமக்குள்ள பொறுப்புகளை நாம் எவ்வளவு உண்மையுடனும் விசுவாசத்துடனும் நம்பிக்கையுடனும் கையாளுகிறோம் என்பதை தேவன் பார்க்க விரும்புகின்றார். ஆண்டவர் நம்முடைய செயல்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் நமக்கு பரீட்சையும் வைத்திருக்கின்றார். நமக்கு கொடுக்கப்படுபவைகள் எல்லாம் தேவனுடைய கிருபையினாலேயே நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் நாம் தேவனுக்கு உண்மையுடன் சிறந்த முறையில் அவைகளை பயன்படுத்தினால் தேவன் நமக்கு இன்னும் அதிகமாய் கொடுப்பார். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளிலும் உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கு நீர் தந்திருக்கின்ற வேலைகளில் உண்மையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. ரட்சிக்கப்படாத அனைத்து மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களையும் ரட்சியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.